திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு தெரியுமா? இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். இப்போ பார்த்தீங்கன்னா, மினி பஸ் இப்ப திரும்ப விட்டுட்டாங்க. எங்கெல்லாம் பஸ் போகாத இடம் இருக்கோ, கிராமம் எங்கெங்கெல்லாம் பஸ் விட முடியுமோ திரும்ப மெருகூட்டப்பட்டு மினி பஸ் சேவை. மினி பஸ் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். பெண் காவலர்களை நியமனம் பண்ற சட்டம் கொண்டு வந்து பெண் காவலர்களை பணி நியமனம் செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். மகளிர் குழு கொண்டு வந்து எல்லாருமே ஏழை எளிய மக்கள் பணம் வாங்கி நல்லா மகளிர் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மகளிர் குழு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். பிரைவேட்ல எங்க வேணாலும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு முத கொண்டு வந்தது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் இல்லை, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் காப்பீட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முந்தையெல்லாம் வெளிநாட்டுக்கு போனோம் அதுனா எஜுகேஷன் லோன் போடுவாங்க. இப்போல்லாம் எஜுகேஷன் லோன் போட தேவையில்லை. அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். எந்த நாட்டிலையாவது படிக்க ஆசைப்பட்டா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். கடன்லாம் வாங்கவே தேவையில்லை. இது போல இப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில முக்கியமான இதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவோ சொல்லலாம். இவ்வளவு நல்லது பண்ணவங்களுக்கு ஒரு 200, 300, 400ன்னு சொல்லிட்டே போலாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொன்னேன். இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதுபோக மினி பஸ் இப்பெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்குது, இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவிக்குழு, எவ்வளவோ சொல்லலாம். இவ்வளவு பண்ணினவங்களை விட்டுட்டு எச்சக்கையில காக்கா ஓட்டாத உங்களை மக்கள் சிந்திக்கிறவன் அறிவுள்ளவன் யாராவது உங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுப்பானா? அது நல்லா நம்ம நீங்க யாருக்குமே எதுவுமே பண்ணதில்லைங்க. சினிமா துறையில நிறைய பேர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அந்த லிஸ்டெல்லாம் நான் போட வரல. ஒரு பேசிக்கா இது கூட தெரியாம மக்கள் இருப்பாங்களா? யாரு மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய